எப்படி சூஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு ஃபுல் அண்ட் ஃபுல் எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். ஸோ அப்ராட் எம்பிபிஎஸ் பொறுத்தளவு பார்த்தீங்கன்னா பெஸ்ட் மெடிக்கல் யூனிவர்சிட்டி சூஸ் பண்ணுறது எப்படி அப்படின்னா, ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா எம்சிஐ என்எம்சி கைட்லைன்ஸ் வந்து ஃபஸ்ட்டு ஃபாலோ பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு நல்லா அனலைஸ் பண்ணியிருக்கீங்க. ஸோ எந்த மெடிக்கல் யூனிவர்சிட்டி இப்போ அப்ராட் பொறுத்தவரை பார்த்திங்கன்னா நிறைய ஃப்ராட் மெடிக்கல் யூனிவர்சிட்டிஸ் வந்து இப்போ நிறைய இருக்குது. ஸோ அதனால தான் சொல்கிறேன். ஸோ அந்த மாதிரி போய் ஸ்கேமில் மாட்டிக்காதீங்க. ஸோ நிறைய யூனிவர்சிட்டிஸ் பார்த்திங்கன்னா இப்போ அந்த நாட்டில் வந்து லோக்கல் லைசன்ஸ் வாங்காமே வந்து இப்போ ஃபாரின் ஸ்டூடெண்ட்ஸை வந்து அஃபோர்டபுள் பண்ணிகிட்ருக்காங்க. அதை மீன்ஸ் அட்மிஷன் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ அந்த மாதிரி யூனிவர்சிட்டியில் நீங்கள் மாட்டினீங்கன்னா உங்கள் லைஃப் வந்து நீ வந்து நீங்கள் எம்பிபிஎஸ் டிகிரி கம்ப்ளீட் பண்ணாலும் இங்கே வந்து எம்சிஐ வந்து ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ண முடியாது. ஸோ அதனால தான் நான் வந்து இப்போ உங்களுக்கு அதை அலர்ட் பண்ணுறதுக்காக தான் நான் இப்போ சொல்கிறேன். ஃபஸ்ட்டு விஷயம் வந்து என்எம்சி அந்த எம்சிஐ கைட்லைன்ஸ் ஃபாலோ பண்ணுறாங்கன்னு பாருங்கள். செகண்டு வந்து டூரேஷன் ஆஃப் வந்து கரெக்டாக ஃபாலோ பண்ணாங்க. 54 months வந்து எம்சிஏல வந்து இப்போ ஒரு நாம்ஸ் இருக்குது. ஸோ அதை வந்து இப்போ 54 monthsல மேக்ஸிமம் வந்து நம்ம 5 yearsஸாக இங்கே படிச்சாகணும். ஸோ 5 years + 1 year இன்டர்ன்ஷிப் அந்த மாதிரி மெடிக்கல் யூனிவர்சிட்டி நீங்கள் சூஸ் பண்ணுங்கள். மோஸ்ட் ஆஃப் த அப்ராட் கண்ட்ரிஸ் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா 6 year ப்ரோக்ராம் நடத்தும். அதாவது 6 + 1 year 6 year படிக்கணும் + 1 year இன்டர்ன்ஷிப் அந்த மாதிரி தான் இப்போ மேக்ஸிமம் இருக்குது. ஸோ அதை பார்த்திங்கன்னா இப்போது நல்லதில்லை, 7 years ஆகிடும். ஸோ 5 + 1 year அதாவது 5 year + 1 year இன்டர்ன்ஷிப் அந்த மாதிரி இருக்கிற மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. இந்த மாதிரி 5 + 1 year வந்து எந்த கண்ட்ரீஸில் இருக்கும்? மோஸ்ட் ஆஃப் த கண்ட்ரீஸில் கிடையாது, பட் சில கண்ட்ரீஸில் இருக்குது. எப்படின்னா கிர்கிஸ்தான், உஸ்பெகிஸ்தான், கஜகஸ்தான் இந்த மாதிரி கண்ட்ரீஸில் வந்து மோஸ்ட் ஆஃப் தம் இருக்குது. இப்போ கிர்கிஸ்தானில் வந்து எந்த கண்ட்ரியில் இருக்குது, எந்த யூனிவர்சிட்டியில் இருக்குது சார் பார்த்தீங்கன்னா இப்போ ஏசியன் மெடிக்கல் யூனிவர்சிட்டியில் இருக்குது, கிக்மா கேஎஸ்எம் கிர்கிஸ் ஸ்டேட் மெடிக்கல் யூனிவர்சிட்டியில் இருக்குது, ப்ளஸ் வந்து ஜலாலாபாத் மெடிக்கல் யூனிவர்சிட்டியில் இருக்குது. இந்த மாதிரி மெடிக்கல் யூனிவர்சிட்டி வந்து உங்களுக்கு 5 + 1 year ப்ரோக்ராம் வந்து ரன் பண்ணுறாங்க. ஸோ இந்த 5 + 1 yearல வந்து 54 months கவர் ஆகுதா, ப்ளஸ் 1 year இன்டர்ன்ஷிப் தராங்கன்னு சொல்லிட்டு கரெக்டாக இது பண்ணுங்கள். ஒரு மெடிக்கல் யூனிவர்சிட்டியில் ஜாயின் பண்ண போனால் அவங்களோட ஓன் ஹாஸ்பிட்டல் இருக்கா அப்படின்னு பார்க்கணும். ஏன்னா கிளினிக்கல் ரொட்டேஷன்ஸ் வந்து நம்ம 4th year 5th yearல வந்து கிளினிக்கல் ரொட்டேஷன்ஸ் வந்து நம்ம இது பண்ணுறதுக்கு கரெக்டாக இருக்கும். ஏன்னா பேஷண்ட்ஸ் லோடிங் வந்து ஜாஸ்தியாக இருக்குமா, எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அதை அனலைஸ் பண்ணிக்கணும். அதே மாதிரி ஒரு மெடிக்கல் யூனிவர்சிட்டி வந்து நார்மலாக வந்துட்டு இங்கிலீஷ் மீடியத்தில் ரன் ஆகலான்னு பார்த்தோம். மோட் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன் வந்து இங்கிலீஷ் மீடியமாக இருக்கணும். அப்போ தான் உங்களுக்கு வந்து ஃபியூச்சரில் வந்து பிரச்சனை எம்சிஏ வந்து அக்செப்ட் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறது எந்த பிரச்சனை. எதுக்கு மோட் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன் பார்க்க சொல்கிறேன்னா, இப்போ சில பிலிப்பைன்ஸ், ரஷ்யா, வியட்நாம், சைனா பார்த்திங்கன்னா இப்போது அவங்க வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து இங்கிலீஷ் மீடியத்தில் நடந்துட்டு அடுத்து ஃபஸ்ட் 3 year இங்கிலீஷ் மீடியம், நெக்ஸ்ட் 3 years வந்து லோக்கல் லாங்குவேஜ் ரஷ்யன் பேசுகிறது, சப்ஜெக்ட் இது பண்ணுறது அந்த மாதிரி இது பண்ணுறாங்க. ஏன்னா அவங்க நம்ம இந்தியன் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அவங்க அந்த நாட்டோட பேஷண்ட்ஸ்க்கு வந்து கம்யூனிகேட் பண்ண அதனால் பண்ணுறாங்க. பட் அது வந்து நம்ம எம்சிஏ வந்து அக்செப்ட் பண்ணுறது. ஸோ ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து ஃபஸ்ட் இயர்லேருந்து லாஸ்ட் இயர் வரைக்கும் இங்கிலீஷ் மீடியம் இன்ஸ்ட்ரக்ஷன் தான் ரன் ஆகுது அப்படின்னு நல்லா தெளிவாக தெரிஞ்சு. ப்ளஸ் வந்து இப்போது இந்தியன் சிலபஸ் அவங்க ஃபாலோ பண்ணுறாங்க. எம்சிஏ சிலபஸ் 19 subject இருக்குது இந்தியன் சிலபஸ். ஸோ அதான் வந்து ஃபாலோ பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு நீங்கள் கன்ஃபார்ம் பண்ணிக்கணும். ப்ளஸ் வந்து அந்த யூனிவர்சிட்டி வந்து அந்த கண்ட்ரியோட லோக்கல் லைசன்ஸு வாங்கியிருக்காங்களா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கன்ஃபார்ம் பண்ணணும். அதை விட முக்கியமான விஷயம் வந்து ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்குது. அதாவது சில மெடிக்கல் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா மிடில் கிளாஸ் ஃபேமிலிஸு பேங்க் லோன் சப்போ கூட வந்து நிறையா ஸ்டூடெண்ட்ஸ் வந்து நீங்கள் படிச்சுட்ருக்காங்க. ஸோ அதுக்கெல்லாம் என்ன பண்ணணும் அப்படின்னா, உங்களுக்கு ரீசனபிள் ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் இருக்குது யூனிவர்சிட்டிஸ் பாருங்கள். ஸோ 20 lakhsக்குள்ளேயே முடிக்கிற மாதிரிலாம் சில யூனிவர்சிட்டிஸ் இருக்குது. இப்போ லைக் ரஷ்யா அது பார்த்திங்கன்னா உங்களுக்கு 30 to 40 lakhs 50 lakhs வரைக்கும் வந்துடும். ஸோ கிர்கிஸ்தான், உஸ்பெகிஸ்தான், கஜகஸ்தான் அந்த மாதிரி கண்ட்ரீஸில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு 20க்குள்ளே முடிக்கிற மாதிரி யூனிவர்சிட்டிஸ் இருக்குது. 20க்குள்ளே எந்த யூனிவர்சிட்டிஸாக இருக்குதுன்னு கேட்காதீங்க. ஸோ ஏசியன் மெடிக்கல் யூனிவர்சிட்டிஸ் இருக்குது. ப்ளஸ் வந்து கேஎஸ்எம்ஏ வந்து கொஞ்சம் ஒரு 30 lakhs வரைக்கும் வந்துடும். ஜலாலாபாத் மெடிக்கல் யூனிவர்சிட்டி 25 அந்த மாதிரி சம்திங் வந்துடும். ஸோ இந்த மாதிரி ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் உள்ள மெடிக்கல் யூனிவர்சிட்டிஸ் வந்து நீங்கள் சூஸ் பண்ணுறது உங்கள் ஃபியூச்சருக்கு பேரண்ட்ஸ்க்கு பர்டன் இல்லாமல் ஃபியூச்சர் வந்து ஈஸியாக வந்து மூவ் பண்ணி போயிட்டுருக்கோம். ஸோ எல்லா யூனிவர்சிட்டிஸ் பார்த்தீங்கன்னா எம்சிஏ அப்ரூவல், என்எம்சி அப்ரூவல் இருந்தால் மட்டும் நீங்கள் வந்து அப்ராடில் போய் ஜாயின் பண்ணுங்கள். அப்ராடில் ஜாயின் பண்ணுறது என்னென்ன குவாலிஃபிகேஷன் வரும், எவ்வளோ ஏஜ் லிமிட் வந்து அப்பர் ஏஜ் லிமிட் நீங்கள் எப்போ வேணாலும் வந்து இது பண்ணலாம். ஆனால் 17 years வந்து மேக்ஸிமம் கம்ப்ளீட் ஆகிருக்கும். பிலோ ஏஜ் லிமிட் வந்து 17 years கம்ப்ளீட் ஆகிருக்கும். ஸோ நீங்கள் வந்து 30ல் கூட படிக்கலாம், 35ல் படிக்கலாம், 25 கூட படிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ அவங்களுக்கு தேவை வந்து நீங்கள்
17 இயர்ஸ் கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும். ஸோ எந்த டிகிரி வந்தாலும் இப்போ சில பேர் வந்து பிஎஸ்சி படிச்சுட்டு நான் இந்த எம்பிபிஎஸ் படிக்கலாமா, தாராளமாக படிக்கலாம். நீங்கள் எம்பிஏ படிட்டு எம்பிபிஎஸ் படிக்கலாமா, தாராளமாக படிக்கலாம். சில ஸ்டூடெண்ட்ஸுக்கு சப்ஜெக்ட் என்ன சார் பயோமேக்ஸ் தான் படிக்கணுமா இல்லை பியூர் சயின்ஸ் படிக்கணுமா அந்த மாதிரிலாம் கேட்குறாங்க. அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. பயோமேக்ஸு பியூர் சயின்ஸ் வந்து உங்களுக்கு இன்டெக். ஸோ இப்போ கிரிக்கெட்ஸானை பொறுத்தவரை உங்களுக்கு எப்போ சார் வந்து அட்மிஷன் வந்து எப்போ இது பண்ணுவாங்க. இப்போ சில ஸ்டூடெண்ட்ஸ் வந்து செப்டம்பர் அக்டோபர் பேட்ச் வந்து யூஸ் பண்ணிட்டுருவாங்க. ஸோ அந்த மாதிரி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து ஜனவரி பிப்ரவரி பேட்ச் வந்து உங்களுக்கு கிரிக்கெட்ஸானை வந்து இருக்கும். மற்ற கண்ட்ரீஸில் வந்து கிடையாது. கிரிக்கெட்ஸானை மட்டும் தான் ஜனவரி பிப்ரவரி இன்டேக் வந்து பிப்ரவரி பேட்சில் வந்து உங்களுக்கு இன்டேக் வந்து இருக்கும். ஸோ அதனால் வந்துட்டு நீங்கள் கிர்கிஸ்தான் வந்து பெஸ்ட்டு எம்பிபிஎஸ்க்கு அப்பான கண்ட்ரி அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிர்கிஸ்தான் தான் பெட்டராக இருக்கும். என்னென்னா கிர்கிஸ்தானில் வந்துட்டு உங்களுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து சீப் அண்ட் பெஸ்ட்டாகவே உங்களுக்கு ஃபுல் எம்பிபிஎஸ்மே வந்துட்டு சீப் அண்ட் பெஸ்ட்டாக முடிச்சுக்கலாம். ப்ளஸ் வந்து கிர்கிஸ்தானோட எக்கனாமிக் ஸ்டேட்டஸும் இந்தியாவோட எக்கனாமிக் ஸ்டேட்டஸ் சேம்னஸ் இருக்குது. ஸோ ருபீஸ்லாம் பார்த்தீங்கன்னா சேம் லைக் அந்த மாதிரி தான் இருக்குது. பட் ரஷ்யாலாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு காஸ்ட் வைஸ் ரொம்ப கம்மி. இப்போது லிவிங் காஸ்ட்டு வந்து ரஷ்யாவில் வந்து 25,000 30,000 வந்துடும். இப்போ கிர்கிஸ்தானில் பார்த்தீங்கன்னா வெறும் 8,000 to 9,000 அந்த மாதிரி தான் மோஸ்ட்லி வந்து வருது. ஸோ ஒரு மெடிக்கல் யூனிவர்சிட்டி சூஸ் பண்ணுறோம், ஒரு கண்ட்ரியை சூஸ் பண்ணோம்னா நமக்கு அஃபோர்டபுள் கண்ட்ரியா, ப்ளஸ் வந்து என்ன எல்லா எம்சிஏ என்எம்சி நாம்ஸை வந்து ஃபாலோ பண்ணுறாங்கன்னு ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து தெளிவாக பார்த்துக்கணும். ஸோ அதில் வந்து சில ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க எக்ஸக்ரேட் பண்ணி இப்போ டாப் 5 மெடிக்கல் யூனிவர்சிட்டி தான் வந்து நான் ஜாயின் பண்ணணும் அந்த மாதிரிலாம் வந்துட்டு நீங்கள் நிறைய எக்ஸ்பெக்டேஷன் பண்ணுறீங்க. டாப் 5 மெடிக்கல் யூனிவர்சிட்டிஸ் எப்படி சூஸ் பண்ணணும்னா நம்ம ஃபேமிலி வந்து அஃபோர்டபுளாக இருக்காங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னா நீங்கள் டாப் 5 மெடிக்கல் யூனிவர்சிட்டி சூஸ் பண்ணலாம். இல்லை நம்ம ஃபேமிலி வந்து மிடில் கிளாஸ் ஃபேமிலி கொஞ்சம் கஷ்டம் தான் அப்படின்னு சொல்கிறது வந்து கொஞ்சம் சீப் அண்ட் பெஸ்ட் மெடிக்கல் யூனிவர்சிட்டிஸ் அந்த மாதிரி பாருங்கள். ஸோ இப்போ வந்து டாப் மெடிக்கல் யூனிவர்சிட்டிஸ் கிர்கிஸ்தானில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கேஎஸ்எம்ஏ கிர்கிஸ் ஸ்டேட் மெடிக்கல் யூனிவர்சிட்டி. இது வந்து ஒன் ஆஃப் த கவர்மெண்ட் மெடிக்கல் யூனிவர்சிட்டி. இதில் வந்து ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபஸ்ட் இயருக்கு வந்து 7 to 8 lakhs வந்துடும். செகண்ட் இயருக்கு வந்து ஒரு 5 lakhs வரும். தேர்ட் இயருக்கு 5 lakhs, ஃபோர்த் இயருக்கு 5 lakhs, ஃபிஃப்த் இயருக்கு 5 lakhs இந்த மாதிரி வந்து. ஸோ ஃபுல்லாக வந்து இப்போ அந்த கேஎஸ்எம்மோட என்ன ஒரு ஃபெசிலிட்டிஸ் பார்த்தீங்கன்னா லார்ஜஸ்ட்டு அனாட்டமிக்கல் லேப் இன் த வேர்ல்டு. பேஷண்ட் லோடிங்குமே வந்துட்டு பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ஹெவியாக இருக்கும். ஸோ வந்து கிளினிக்கல் எக்ஸ்போஷர் வந்து உங்களுக்கு நல்லா கிடைக்கும். ஸோ அதே மாதிரி தான் ஜல்லாபாத் மெடிக்கல் யூனிவர்சிட்டி கிர்கிஸ்தானில் இருக்குது. ஸோ அதுவுமே பார்த்திங்கன்னா உங்களுக்கு நல்ல கிளினிக்கல் எக்ஸ்போஷர் ப்ளஸ் பேஷண்ட்ஸ் லோடு வந்து கொஞ்சம் நல்லா ஹெவியாக இருக்கும். அடுத்து பார்த்திங்கன்னா ஓஸ் மெடிக்கல் யூனிவர்சிட்டி வந்து இப்போ கொஞ்சம் நல்லா ஓரளவுக்கு மேனேஜ்மெண்ட் சரியில்லை நினைக்கிறேன். ஸோ அதனால் நிறையா ஸ்கேம்லாம் போயிட்டுருக்கு ஓஸ் மெடிக்கல் யூனிவர்சிட்டி பற்றி. ஸோ நிறையா எக்ஸ்பெல் பண்ணுறாங்க ஸ்டூடெண்ட்ஸை, இந்த மாதிரி நிறையா அட்டண்டன்ஸ் பர்சன்டேஜ் இல்லை. ஸோ இந்த மாதிரி சில இஷ்யூஸ் போகிறதுனால அந்த ஓஸ் மெடிக்கல் யூனிவர்சிட்டி வந்து நான் சஜஸ்ட் பண்ணுறது. ஸோ கிர்கிஸ்தானில் எவ்வளோ சீப் அண்ட் பெஸ்ட்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏசி மெடிக்கல் யூனிவர்சிட்டி. பெஸ்ட்டு கவர்மெண்ட் மெடிக்கல் யூனிவர்சிட்டினா கேஎஸ்எம்ஏ கிர்கிஸ் ஸ்டேட் மெடிக்கல் யூனிவர்சிட்டி. இன்னொரு மெடிக்கல் யூனிவர்சிட்டி ஜல்லாபாத் மெடிக்கல் யூனிவர்சிட்டி. ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிர்கிஸ்தானில் மோஸ்ட் பாப்புலர் மெடிக்கல் யூனிவர்சிட்டி கிர்கிஸ்தான். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அடுத்து எந்த நாட்டில் உஸ்பெகிஸ்தான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தாஸ்கண்ட் மெடிக்கல் யூனிவர்சிட்டி, நிறைய மெடிக்கல் யூனிவர்சிட்டி பாப்புலர் ஃபேமிலி மெடிக்கல் யூனிவர்சிட்டிஸ் இருக்குது. ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிர்கிஸ்தானில் ஸ்லைட்லி கொஞ்சம் லிட்டில் பிட் வந்து கொஞ்சம் அதிகம் தான். ஸோ மற்ற யூனிவர்சிட்டிஸ் ஏன்னா அங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 6 year ப்ரோக்ராம் வந்து ரன் பண்ணுறாங்க. 6+1 year வந்து நீங்கள் இருந்தாங்க கிர்கிஸ்தானில் உஸ்பெகிஸ்தான் இருக்கணும். அதே மாதிரி கஜகஸ்தான் அப்படி தான் உங்களுக்கு வந்து ரீசனபுளாக இருக்கும். பட்டு 6+1 year மெடிக்கல் தான் ஃபுல்லாக வந்து உங்களுக்கு. ஸோ இன்னொன்று பார்த்தீங்கன்னா இப்போது ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா அந்த பல்கேரியன் ஸ்டேட் மெடிக்கல் யூனிவர்சிட்டியை பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு ஃபீஸ் கம்மியாக இருக்குது அப்படின்னு சொல்லி நிறையா ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ அங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் ஸ்கேமு அதெல்லாம் வந்து அந்த யூனிவர்சிட்டிலாம் அவாய்ட் பண்ணுங்கள். பல்கேரியன் ஸ்டேட் மெடிக்கல் யூனிவர்சிட்டி ஃபீஸ் லோவர்னா அங்கே எந்த ஃபெசிலிட்டிஸும் கிடையாது. ஸோ அதனால் வந்து நீங்கள் அந்த யூனிவர்சிட்டிலாம் பார்த்தீங்கன்னா நிறைய ஏஜென்ட்ஸ் வந்து இப்போது அந்த யூனிவர்சிட்டிக்கு சப்போர்ட் பண்ணுங்க. ஏன்னா ஸ்டூடெண்ட்ஸ் கமிஷன்ஸ் ஏன்னா அந்த யூனிவர்சிட்டிஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஏஜென்ட்டுக்கு வந்து கமிஷன் அதிகமாக கொடுத்து ஸ்டூடெண்ட் இன்டேக் எடுத்துகிட்டு ஃபீஸ் ஓவராக ஏதாவது ஹிட் அண்ட் சார்ஜஸ் மாதிரி உங்களுக்கு கலெக்ட் பண்ணுறாங்க. ஸோ வந்து அந்த ஸ்கேமில் நீங்கள் மாட்டிக்காதீங்க. ஸோ ஒரு யூனிவர்சிட்டி வந்து ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் நல்லா தெரிஞ்சுக்கணும். அதாவது அந்த யூனிவர்சிட்டி ஏஜென்ட்ஸ் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் வந்து 90% போய் சொல்லி உங்களுக்கு அட்மிஷன் இது பண்ணுவாங்க. ஸோ ஏஜென்ட்ஸை எப்போவுமே வந்து நம்பாதீங்க. ஏஜென்சி பார்த்தீங்கன்னா இன்னும் சில நிறைய யூடியூப் சேனல்ஸ் பார்த்தீங்கன்னா ஏஜென்ட் பேசுவாங்க எப்படி பேசுவாங்கன்னா நாங்கள் தான் வந்து 100% ஜென்யூனாக பண்ணுறோம். அது மாதிரி
என்னமோ ஏதோ அடுத்தவங்கள இது பண்ணி அவங்க இது பண்ணுறது, அவங்களே பொய் சொல்லி தான் இது பண்ணி அட்மிஷன் பண்ணுறாங்க. ஸோ ஸ்கேமில் மாட்டிக்காதீங்க, அந்த ஸ்கேமில் மாட்டிக்காதீங்க, அப்படி மாட்டிக்காதீங்கன்னா ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பிரெயின் வாஷ் பண்ணுறது. ஸோ பிரெயின் வாஷ் பண்ணி அந்த ஏஜென்சி தான் மோஸ்ட்லி வந்து ஸ்டூடெண்ட்ஸை வந்து டேமேஜ் பண்ணி லைஃப்பை காலி பண்ணுறது மோஸ்ட் ஆஃப் தம் ஏஜென்ட்ஸ் தான். ஸோ ஏஜென்ட்டை யாருமே மேக்ஸிமம் நம்பாதீங்க, 90% நம்பாதீங்க. உங்களுக்கு இப்போ சப்போஸ் உங்களுக்கு அட்மிஷன் வேணும்னா உங்கள் ரிலேட்டிவ்ஸோ இல்லை உங்களுக்கு தெரிஞ்சவங்க அந்த அப்ராட் கண்ட்ரீஸ் படிக்கிறாங்க, அந்த மாதிரி படிக்கிற யூனிவர்சிட்டி போடுங்க. இல்லைன்னா ஒருத்தவங்க பேசும்போதே நான் போய் பேசுகிறாங்களா ஒன்றும் பேசுகிறாங்கன்னு தெரியும். அந்த மாதிரி நல்லா ஃபுல்லாக அனலைஸ் பண்ணுங்கள். அனலைஸ் பண்ணிவிட்டு யார்கிட்ட உங்களுக்கு சரி ஓகே இவங்க ஜெனுவன் அப்படின்னு நினைக்கிறீங்களோ அவங்கள்ட்ட வந்து அட்மிஷன் போடுவோம். மற்றபடி வந்து நீங்கள் ஒரு கான்ட்ராக்டர் இருக்கார், கான்ட்ராக்டர் வந்து ஒரு ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் வச்சுருப்பாரு, அவருக்கு தகுந்த மாதிரி ஒரு ஃபீஸ். ஏன்னா ஏஜென்சி வந்து ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் சேஞ்ச் பண்ணி வச்சுருப்பாங்க. பட் அங்கே படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ்லாம் அவங்களுக்கு ஓன் அந்த யூனிவர்சிட்டியில் ஓன் ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் மட்டும் தான் அவங்களுக்கு தெரியும். ஸோ இவங்க வந்து மாடிஃபை பண்ணி கமிஷனுக்காக ஸ்டூடெண்ட்டாக ஒரு கமிஷன் வாங்குறது, ப்ளஸ் மெடிக்கல் யூனிவர்சிட்டிஸில் ஒரு கமிஷன் வாங்குறது. ஸோ இந்த மாதிரி வந்து நிறையா ஸ்கேம் பண்ணிட்டுருக்காங்க. ஸோ கேர்ஃபுல்லாக வந்து நீங்கள் அப்ராட் எம்பிபிஎஸ் வந்து அப்ராட் எம்பிபிஎஸ் பண்ணுறத விட மணியை எப்படி சேவ் பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா, போயிட்டோம்னா நம்ம வந்து ஃபீஸ் ஒரு சில யூனிவர்சிட்டிஸ் வேணால் ஹிட் அண்ட் சார்ஜஸ் வாங்குவோம். ஸோ அந்த மாதிரி இது போய் மாட்டிக்காதீங்க. இப்போ ஏசியன் மெடிக்கல் யூனிவர்சிட்டிஸ் பார்த்தீங்கன்னா ஒரிஜினல் ஃபீஸ் வந்து 2.5 lakhs 2.4 அது 2.5 lakhs வரும் பார்த்தீங்கன்னா ஒரு இயருக்கு. ஸோ அவங்களுக்கு வந்து ஃப்ரீயாக வந்து லேண்ட்ரி கொடுத்துருக்காங்க, ஒய்ஃபை கொடுத்துருவாங்க. ஸோ உங்களுக்கு வந்து ஹாஸ்டல் ஃப்ரீ, ஃபுட்டு மெஸ்ஸுக்கு மட்டும் ஒரு 8,000 to 9,000 வந்து நீங்கள் மந்த்லி பே பண்ணியிருக்கோம். ஸோ ஃபுட்டு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பஃபே சிஸ்டம்னா நீங்களாக வந்து இது பண்ணி எடுத்து உங்களுக்கு தேவையானதை வந்து இது பண்ணிக்கலாம், ரெடி பண்ணி வச்சுருவாங்க. ஸோ நீங்களாக வந்து ரெடி பண்ணி சாப்பிட்டுக்கலாம். ஸோ அந்த மாதிரி தான் வந்து ஏசியன் மெடிக்கல் யூனிவர்சிட்டி போகும். மோஸ்ட்லி வந்துட்டு ரொம்ப மிடில் கிளாஸ் ஃபேமிலி பார்த்தீங்கன்னா ஏசியன் மெடிக்கல் யூனிவர்சிட்டிஸ் வந்து நிறையா ஸ்டூடெண்ட்ஸ் பார்த்திங்க. கிட்டத்தட்ட வந்து ஏசியன் மெடிக்கல் யூனிவர்சிட்டியோட ஸ்ட்ரென்த் வந்து 6,000 வரைக்கும் ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க. பாகிஸ்தானி அந்த பங்களாதேஷ் அந்த மாதிரி நிறையா ஃபாரின் கண்ட்ரீஸில் வந்து இந்தியா கூட நிறைய ஃபாரின் கண்ட்ரீஸில் வந்து எம்பிபிஎஸ் வந்து பண்ணுறாங்க. ஸோ கேஎஸ்எம்ஏ அதே மாதிரி கேஎஸ்எம் வந்து கவர்மெண்ட் மெடிக்கல் யூனிவர்சிட்டி. ஸோ அதில் வந்து கிளினிக்கல் எக்ஸ்போஷர் வந்து உங்களுக்கு ரொம்ப பெட்டராக இருக்கும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா உங்களுக்கு சில பேர் வந்து பார்த்திங்கன்னா இப்போ கேமரா வச்சுட்டு ஒரு யூடியூப் ஆரம்பித்து அவங்க வந்து எல்லாம் பார்த்திங்கன்னா மோஸ்ட்லி 99% பொய்யா வந்து ஸ்ப்ரெட் பண்ணி ஸ்டூடெண்ட்ஸ் வந்து எப்படிலாம் வந்து பேசலாம், எப்படி கவர் ஆகுவாங்க, அந்த மாதிரிலாம் வந்துட்டு சில யூடியூபர்ஸ் வந்து இப்போ கிளம்பியிருக்காங்க. எதுக்கு என்ன பர்பஸ்க்கு அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு தெரியல. பட் இதெல்லாம் வந்து ஸ்கேம்னால் வந்துட்டு உங்களை இது பண்ணிட்டு யூனிவர்சிட்டியில் வந்து ஏதாவது கமிஷன் வாங்கி அந்த மாதிரி அவங்க. ஸோ இப்போ இந்த ஏஜென்ட் பார்த்திங்கன்னா இந்த வேலை மட்டும் தான் அவங்களுக்கு தெரியும். ஸோ இந்த வேலையை மட்டுமே அவங்க ஃபாலோ பண்ணுறாங்க. ஸோ அந்த மாதிரி போய் நீங்கள் மாட்டிக்காதீங்க. மோஸ்ட்லி வந்து ஸ்டூடெண்ட்ஸை கான்டெக்ட் பண்ணுங்கள். நீங்கள் படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் மட்டும் தான் இவ்வளோ ஆக்சுவல் ஃபீஸ் ஸ்ட்ரக்சர், ஆக்சுவல் கிளைமேட், ஆக்சுவல் அந்த என்வரன்மெண்ட் அது எல்லாமே அவங்களுக்கு தான் தெரியும். இப்படி தான் நடக்கும், இப்படி தான் பண்ணுவாங்க, அந்த மாதிரி வந்து இப்போ மோஸ்ட்லி இப்போது ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா ஒரு ரஷ்யன் மெடிக்கல் யூனிவர்சிட்டி, பஸ்கி ஸ்டேட் மெடிக்கல் யூனிவர்சிட்டி, அந்த யூனிவர்சிட்டியில் பார்த்தீங்கன்னா ஒரு பேட்சுக்கு வந்து 1000 ஸ்டூடெண்ட்டை வந்து ஆக்குபேட் பண்ணுறாங்க, அதை அட்மிஷன் பண்ணுறாங்க. ஸோ அதில் வந்து ஒரு 234 ஸ்டூடெண்ட்ஸ் வந்து எக்ஸ்க்ளூட் பண்ணிக்கிறாங்க. கேட்டால் வந்து உங்களுக்கு அட்டண்டன்ஸ் இல்லை, ஆவரேஜ் அட்டண்டன்ஸ் பர்சன்டேஜ் வந்து கம்மியாக இருக்கும். ஸோ எக்ஸாமுக்கு அலோவ் பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டு 234 ஸ்டூடெண்ட்ஸை வந்து இப்போ எக்ஸ்பெக்ட் பண்ணி விட்டாங்க, அலோவ் பண்ணல. இப்போ அவங்க வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணால் என்ன பண்ணணும், பர்சன்டேஜ்னா அடுத்த செமஸ்டர் அதாவது கிரெடிட் வாங்கி அடுத்த அந்த எக்ஸ்ட்ரா இது பண்ணுவாங்க. அதான் அந்த எல்லா கண்ட்ரீஸில் இருக்கிற ரூல்ஸ். இப்போ ரீசெண்டாக அவங்க பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு நீங்கள் வந்து ஃபஸ்ட் இயர்லேருந்து தான் படிக்கணும், ஃபஸ்ட் இயர் வந்து அவங்களுக்கு அட்மிஷன் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அந்த நியூஸில் வந்து சொல்கிறாங்க. இது எப்படின்னு தெரியல. அதான் அந்த மாதிரி யூனிவர்சிட்டியில் போய் நீங்கள் ஸ்கேமில் மாட்டிக்காதீங்க. ஸோ ஏன்னா நம்ம இந்தியாவில் இருந்தாவே நம்ம யூனிவர்சிட்டிஸ் உங்களுக்கு தெரியும், ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் நிறையா பேசுவாங்க. இப்போ அப்ராட் கண்ட்ரீஸ்லாம் போயிட்டு நீங்கள் வந்து ஸ்ட்ரைக் பண்ணுறதோ இல்லை அந்த மாதிரி யூனிவர்சிட்டிஸ் இது பண்ணுறதோ அதெல்லாம் வந்து நடக்காத விஷயம். ஸோ அதனால் வந்துட்டு நீங்கள் வந்து நம்ம இங்கே இருந்து நம்ம அட்மிஷன் பண்ணும்போதே கரெக்டான யூனிவர்சிட்டி நமக்கு அமைஞ்சிச்சுன்னா லக்கு தான். ஏன்னா நீங்கள் இன்ஃபர்மேஷன் கேதர் பண்ணி கரெக்டான யூனிவர்சிட்டியில் அட்மிஷன் போடணும்.
ஸோ நிறைய ஏஜென்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இதே வேலையாகவே போய் பேசுகிறவங்க இருக்காங்க. இதே வேலை ஸ்டூடெண்ட்ஸ் வந்து நீங்கள் இது பண்ணணும், ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஒரு கமிஷன் ஆகணும், யூனிவர்சிட்டிலேருந்து கமிஷன் ஆகணும். ஸோ இந்த மாதிரி தான் இருக்காங்க தவிர மோஸ்ட்லி வந்து யாருமே ஜெனினாக ஒரு ஸ்டூடெண்ட்ஸ் வந்து போனோம்னா பையனுக்கு தெரியாது. தெரியாமல் போயிட்டு அங்கே போன அப்புறம் தான் அவனுக்கே தெரியும், ஆகா இந்த மாதிரி பிரச்சனை இருக்கா தான்.